அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தகவல் தொடர்பு. இங்கிலீஷில் இதுக்கு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்யூனிகேஷனில் நிறைய சீரியஸ் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் எலமெண்ட்டாக செக்மெண்ட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரித்து போட்டிருக்கேன். இன்றைக்கி கம்யூனிகேஷனில் பார்ட் 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கம்யூனிகேஷன்னா என்ன, மெசேஜ்னால் என்ன, கம்யூனிகேஷனுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸில் இன்றைக்கி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் வெர்பல் கம்யூனிகேஷன். அந்த சீரியஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தகவல் தொடர்பு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, தகவல்னா என்ன, தொடர்புனா என்ன, அப்புறம் தகவல் தொடர்புனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ தகவல்னு இங்கிலீஷில் தமிழில் தகவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கிலீஷ் அது மெசேஜ் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்கும் ஒரு வழக்கமான ஒரு மொழியாக மாறிடுச்சு, ஒரு இதாக மாறிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா, தகவல் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட மெசேஜ் அப்படின்னா எல்லாருக்கும், பல பேருக்கு படித்தவங்க படிக்காதவங்கன்னு பல பேருக்கு தெரியக்கூடிய ஒரு வார்த்தையாக, பரிச்சயமான வார்த்தையாக என்ன பண்ணிருச்சு, இந்த மெசேஜ் அப்படிங்கிற வார்த்தை மாறிடுச்சு. ஓகே, ஸோ மெசேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை, நமக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை, ஒரு தகவலை ஒருத்தங்கக்கிட்டேயோ 2 பேர்கிட்டேயோ இல்லை குரூப் ஆஃப் பீப்புள்கிட்டேயோ நம்ம ஷேர் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெசேஜுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை, நமக்கு தெரிந்த ஒரு தகவலை ஒருவரிடமோ இல்லை 2 பேர்கிட்டேயோ இல்லை பல நபர் இல்லைனா குழுக்களாக குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கிட்ட நம்ம சொல்லக்கூடிய தட் கண்டென்ட் இஸ் கால்ட் அஸ் அ மெசேஜ். ஸோ இது கிளியராக இருக்குங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன். இப்போ நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா எப்படி கொடுப்போம்? ஃபோனில் கொடுப்போம், மைக்கில் சொல்லுவோம், இல்லை நியூஸ் பேப்பர் மூலயமா சொல்லலாம், இல்லை டிவி மூலயமா சொல்லலாம், இல்லை ரேடியோ மூலயமா சொல்லலாம். ஸோ ஒரு சொல்கிறதுக்குன்னு ஒரு கருவி தேவைப்படுது இல்லையா? அந்த தொடர்பு கொள்றதுக்கூடிய ஒரு கருவி, அதுதான் தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எதன் மூலமாவதாவது நம்ம என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ கம்யூனிகேஷன். ஸோ இதுதான் தகவல் தொடர்பு. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஒருத்தங்கக்கிட்டேயோ 2 பேர்கிட்டேயோ பல பேர்கிட்டேயோ ஏதாவது ஒரு கருவியின் மூலமாக, செல்ஃபோன் மூலமாகவோ மைக் மூலமாகவோ டிவியோ ரேடியோவோ இல்லை சோஷியல் மீடியாஸ் மூலமாகவோ நமக்கு தெரிஞ்ச தகவலை ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு மிக எளிமையான கருவிகள், சாதனங்களை கொண்டு அந்த தகவல் பரிமாற்றத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா தகவல் தொடர்பு. தட் இஸ் கால்ட் அஸ் அ கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போது ரொம்ப பேசிக்காக 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் வெர்பல் கம்யூனிகேஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ இன்றைக்கி கிளாஸ் எதை டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கம்ப்ளீட்லி பார்த்திங்கன்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷன், வாய்மொழி இல்லா தகவல் தொடர்பு. வாய்மொழி இல்லா தகவல் தொடர்பு அப்படின்னா என்ன? நம்ம ஒருத்தங்க கிட்ட வாய் திறந்து பேசாமல், இங்கிலீஷில் பேசாமலோ தமிழில் பேசாமலோ நம்ம சொல்ல வர வேண்டிய விஷயத்தை அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தக்கூடிய முறை, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா வாய்மொழி தொடர்பு. உங்களுக்கு ஈஸியாக புரியணும், ஒரே பிக்சரில் சொல்லணும் அப்படின்னா, ஸோ திஸ் எமோஜிஸ். ஸோ ஃபஸ்ட்டு எமோஜிஸ் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சிரிக்கிற மாதிரி தெரியுது. இந்த எமோஜி ஒருத்தங்க இன்னொருத்தங்களுக்கு அனுப்புனாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் லாஸ்ட்டில் இருக்க இமேஜ் ஒன்று பாருங்கள், த லாஸ்ட் ஒன், அது எப்படி இருக்குது? ரொம்ப ஆங்க்ரியாக இருக்குது. அப்போது ஒரு சென்டர் ஒரு ரிசீவருக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்க கோவமாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்போது இதில் சேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் நீ சொல்லலை, ஹாப்பி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லலை. ஆனால் வார்த்தைகள் எழுத்து வடிவம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பிக்சரைஸ் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய எமோஷன்ஸை ஈஸியாக ஒருத்தங்க கிட்டேருந்து இன்னொருத்தங்களுக்கு பரப்புகிறோம், ஸோ தெரியப்படுத்துகிறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா இதான். ஸோ ஃபஸ்ட் இமேஜ் ஹாப்பியை குறிக்குதுங்கிறது நமக்கு தெரியுது, இந்த கடைசி இமேஜ் சேடை குறிக்குதுங்கிறது தெரியுது. ஸோ இதை மாதிரி இருக்கக்கூடியதான் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். நம்ம ஹாப்பியாக இருக்கோமா, சேடாக இருக்கோமா, இல்லை ஃபீலிங் வேறு ஏதாவது நமக்கு இருக்கா, அந்த மாதிரி ஃபீலிங்ஸை உருவாக்கக்கூடியது
அதை வந்து செய்கைகள் மூலமாக, அசைவுகள் மூலமாக நம்ம சொல்லக்கூடியது தான் என்ன சொல்லுவாங்கன்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ வெர்பலுக்கும் நான் வெர்பலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வெர்பல் பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத வாயை திறந்து சொல்லிட்டோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் எ வெர்பல் கம்யூனிகேஷன். நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னா நம்ம எதுவுமே வாயை திறந்து சொல்லவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய எதிரில் இருக்கக்கூடியவங்க நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கக்கூடிய அந்த அசைவுகளை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா சொல்லிடலாம். இப்போ யாராவது வாய் மேலே விரல் வச்சாங்க அப்படின்னா வாயை மூடு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒருத்தவங்க முகம் வந்து சிரிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்கன்னு அர்த்தம், கோவமாக இருக்கிறதா அர்த்தம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையை வந்து மேலேயும் கீழேயும் அசைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம சொல்கிறத கேட்குறாங்க. இப்போ நான் சொல்லி கொடுக்குறத நீங்கள் வந்து தலையை உங்களை அறியாமலே நீங்கள் அசைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறது சரி, நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ முகத்தை வந்து பக்கத்து வாட்டில் சைடில் திருப்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆர்வம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ தலையை வந்து குனிஞ்சிக்கிறாங்க அப்படின்னா சப்போஸ் வந்து உங்ககிட்ட பேச வராங்க, கொஞ்சம் நேரம் தலையை குனிஞ்சு உட்காந்தே இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதை மாதிரி சொல்லாமலே நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பிடிக்கல அப்படின்னா வாயை திருப்புவாங்க, அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்குவாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து புருவத்தை தூக்குவாங்க, தலையை திருப்பிக்குவாங்க. இந்த மாதிரியான ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வச்சு கூட ஒருத்தங்க நம்மக்கிட்ட பேச வரதை பிடிக்குதா பிடிக்கலையா, இல்லை நம்ம சொல்கிறத கவனிக்கிறாங்களா கவனிக்கலையான்னு சொல்லிட்டு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மூலிமாவும் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உடல் அசைவுகள். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வரீங்க, சொல்ல வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இதை நீ கவனிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம இப்போ நீ ஒரு விஷயத்த சொல்கிற, அந்த விஷயத்தை அவங்க கவனிக்கிறாங்களா அப்படின்னா சிரித்த முகத்தோட நீ சொல்கிறத தலையாட்டி ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் சொல்ல வர வேண்டிய கான்செப்ட், நீங்கள் சொல்ல வர விஷயத்தை பொறுமையாகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் கேட்கறதுக்கு ஆர்வமாகவும் இருக்காங்கன்னு அர்த்தம். சப்போஸ் நீ சொல்ல வர வேண்டிய விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கும்போதே கண்ணை உருட்டுறாங்க, புருவத்தை தூக்குறாங்க, வாயை கோணிச்சு பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீ சொல்ல வர வேண்டிய விஷயம் பிடிக்கல, அவங்களுக்கு அந்த விஷயத்தில் ஆர்வம் இல்லை அப்படிங்கிறத இந்த 2வது பிக்சர் குறிக்குது. 3வது பிக்சர் நீ சொல்ல வேண்டிய விஷயம் அவங்களுக்கு புதுசாக இருக்குது, அவங்களால அதை நம்ப முடியல அப்படின்னா தே ஹாவ் ஷாக்டு. ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வியப்பாக ஷாக்காக ஒரு மாதிரியே ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸு. ஸோ ஒரே பிக்சரைஸில் பாருங்கள், ஒருத்தங்க சிரித்த முகமாக இருக்காங்க, ஸோ இவங்க வந்து பாசிட்டிவ் மோர்ஸ், ஒருத்தவங்க கோவமாக இருக்காங்க, இவங்களை வந்து நெகட்டிவ் மோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3rd கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா வியந்து பார்க்குறது, ஷாக்காகி பார்க்குறது, ஆச்சரியமாக பார்க்குறத வந்து குறிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ப்ரெஷன்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷன். சப்போஸ் யாருக்காவது பிடிக்கல, செய்கிற வேலை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து பிடிக்கல, அவங்களால உட்கார முடியல, அவங்க ரொம்ப எனர்ஜி எக்ஸாஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க, எனர்ஜி இல்லாத மாதிரி ரியலைஸ் பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தலையில் கை வச்சு ஐயோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நெகட்டிவ் மோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் பாடி லாங்குவேஜ். ஒரு குட் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கையை காலை நல்லா அசைச்சு பேசணும், வாயில் சிரிச்சிட்டு இருக்கணும், முகம்லாம் வந்து சிரிச்சிருக்கணும், எப்பயுமே முகம் வந்து பொலிவாக இருக்கணும், அதேமாரி அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து நல்லா நீட்டாக இருக்கணும். ஸோ இப்படி இருக்கிறவங்க தான் வந்து பாசிட்டிவ் மோர்ஸ். நீ இப்படி இருக்கிறவங்க எது சொன்னாலும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா எல்லாராலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் அதில் என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சப்போஸ் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு ட்ரெஸ் கோட், சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல போய் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை நீ சொன்னேன்னா கண்டிப்பாக யாருமே அந்த விஷயத்தை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்தையோ ஒரு கம்யூனிகேஷனையோ ஒரு மெசேஜையோ நம்ம சொல்லுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ ஒரு வில்லேஜுக்கு போகிற அப்படின்னா கண்டிப்பாக நீ ஒரு நீட்டாக ட்ரெடிஷ்னலாக அந்த கிராமத்துக்கு ஏற்றாற் போல் ஒரு எலிகெண்ட்டான ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து உனக்கு மதிப்பு கிடைக்கும். மதிப்பு கிடைச்சா மட்டும்தான் நீ சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ரீச் ஆகும். இல்லைன்னா அது என்ன பண்ணாதுன்னு பார்த்திங்கன்னா ரீச் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தங்க உட்கார பொசிஷன் வச்சு கூட நம்ம சொல்கிறத கவனிக்கிறாங்களா கவனிக்கலையா அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்ம ஒருத்தங்க பேசிகிட்டே இருக்காங்க, நீங்கள் பேசுகிறீங்க, ஒருத்தங்க கேட்குறாங்க, கேட்கவும் ஆர்வம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக முன்கூட்டி வந்து பேசுவாங்க.
சப்போஸ் ஆர்வம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா சீட்டுக்கு பின்னாடி சாஞ்சிக்கிட்டு ஆர்வமின்மையை குறிக்கும். அதுக்கப்புறம் கால் மேலே கால் போட்டுக்கிறது, அதுக்கப்புறம் காலை ஆட்டிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் வந்து என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆர்வமின்மை, பொறுப்பின்மையை காட்டுகிறது. இதனால் தப்பா அப்படின்னு பார்த்தா தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் இவங்களை பற்றின ஒப்பீனியன் வந்து என்ன பண்ணிடும்னு பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு குறைஞ்சி போயிடும். இப்போது எல்லாருக்கும் வந்து நல்லவங்களாக இருக்கணும், நம்மளை நல்ல விதமாக பாராட்டணும் அப்படிங்கிறதான பிடிக்கும். இது வந்து பொறுப்பு இல்லாமல் இருக்குது, கவனம் இல்லாமல் இருக்குது, ஆர்வம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத வாய் திறந்து சொல்லாமல் சரி இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அவங்கள என்ன பண்ணுவாங்க, எவல்யூவேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒருத்தங்க கிட்ட பேசும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமுடனும் முனைப்புடனும் ஒரு விஷயத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் சுருக்கமாகவும் சொல்லணும். அதே மாதிரி கேட்குறவங்களும் அதே மாதிரி இருக்கணும். சப்போஸ் கேட்குறவங்க அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அவங்க நெகட்டிவ் மோட்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ பாடி லாங்குவேஜ் எப்பயுமே ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா சிட் அண்ட் ஸ்ட்ரைட், உட்காரும்போது நிமிர்ந்து உட்காந்துக்கணும், சொல்கிறத ரொம்ப ஆர்வமாக கவனிக்கணும், மெயினாக ஐ கான்டாக்ட் பண்ணணும், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் வந்து ரொம்ப பாசிட்டிவாக சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், கை கால்களை அசைக்கணும், தலைகளை அசைச்சி பாசிட்டிவாக பேசணும். நெகட்டிவ் பாடி லாங்குவேஜ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒப்பீனியனை வந்து குறைக்கும். நீ ஒரு ஹெல்த் எஜுகேட்டராக இருக்க, ஒரு ஐஏசி கொடுக்க போகிற, ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், ஒரு காலேஜுக்கு போகிறோம், இல்லை ஒரு கம்யூனிட்டி ஏரியாவுக்கு போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வந்து நம்ம பேச்சை கேட்கணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான பாடி லாங்குவேஜஸ் வந்து இருக்கணும். நம்மளே சொல்லும்போது சத்தமே இல்லாமல் சொல்கிறது, கை அசைக்காமல் ஏனோ தானோ நம்ம சொன்னோம் அப்படின்னா கேட்குறவங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து ப்ராப்பராக ரீச் ஆகாது. ஸோ பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ் இருக்கிறவங்க எப்பயுமே பிரிஸ்காக இருப்பாங்க, எலிகெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க, சொல்ல வர வேண்டிய விஷயத்த பேசுவாங்க, வளவலன்னு எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஸோ பார்க்குறதுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எலிகெண்ட் லுக்காக வந்து இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும், நம்ம சொல்கிற விஷயம் எல்லாருக்குமே போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐ கான்டாக்ட். ஸோ இந்த ஐ கான்டாக்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா எல்லாரையும் நம்ம கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வர முடியும். இது ப்ரொஃபஷ்னலுக்கும் பொருந்தும், அஃபீஷியலுக்கும் பொருந்தும், பர்சனலாகவும் பொருந்தும். எப்படி இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கான்டாக்டில் நிறைய டைப் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் எ ஸ்டிக்கி ஐ கான்டாக்ட். என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி ஐ கான்டாக்ட். இந்த ஸ்டிக்கி ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸ் பேஷண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸாக இருக்கலாம், இல்லை சீனியர்ஸ் ஜூனியர்ஸ், இந்த மாதிரி யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்களுடைய கண்களை பார்த்து நாம் பேச வேண்டும். அந்த கண்ணை பார்த்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், ஒரு 2-3 மினிட்ஸ்னாலும் அவங்க கண்ணை பார்த்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்மளை பிடிச்சி போயிடும், நமக்கு அவங்கள பிடிச்சி போயிடும். இதனால் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல வர வேண்டிய விஷயம் நமக்கு மிக எளிதாக முடிஞ்சிடும். எப்பயுமே யாரை பார்த்து பேசினாலும் கண்டிப்பாக அவங்களோட ஐ கான்டாக்டை பார்த்து தான் பேசணும். 2 கண்களில் பார்த்து நம்ம என்றைக்கெல்லாம் பேசுகிறோமோ அப்போல்லாம் அவங்க வந்து நம்மளை எப்பயுமே பின்னாடி என்ன பண்ண மாட்டாங்க, புறம் பேச மாட்டாங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு கான்செப்டை வந்து ஈஸியாக அவங்க என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. இன்னும் ஐ கான்டாக்டில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியனை வந்து ஏற்படுத்தும், உங்கள் மேலே ஒரு நல்ல மரியாதையை ஏற்படுத்தும், உங்களுக்கு ஒரு கௌரவத்தை இந்த ஐ கான்டாக்ட் வந்து தேடி கொடுக்கும். அந்த ஐ கான்டாக்டை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏனோ தானோ லேசினஸாக இருக்கக்கூடாது, ஸ்டிக்கி ஐ கான்டாக்டாக இருக்கணும். அதாவது நீங்கள் அவங்கள பார்க்கும்போதும் அவங்க விஷயத்தை நீங்கள் கேட்கும்போதும் நம்ம அவங்களுக்காக ஆர்வமாக இருக்கோம், அவங்கக்கிட்ட ஆர்வமாக தான் நம்ம பேசுகிறோம், அவங்க விஷயத்த உங்களுக்கு நலனில் அக்கறை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ரெஷன், ஒரு தன்மையை வந்து கண்ணுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், காட்டணும். அந்த இட் இஸ் கால்ட் அஸ் எ ஸ்டிக்கி ஐ கான்டாக்ட். ஸோ இந்த மாதிரி ஐ கான்டாக்ட் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக எல்லோரையும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அட்ராக்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட்டாக இருக்கிறாங்க, இல்லைனா ஒரு கம்யூனிட்டிக்கு போய் நம்ம அவேர்னஸ் கொடுக்குறோம், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சராக இருக்காங்க. ஸோ ஈஸிலி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நமக்கு வந்து அந்த லிசனிங் கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும்போது நம்மளுடைய வேலைகளும் ரொம்ப சுலபமாக மாறிடுது. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கிளாஸில் ரொம்ப சிம்பிளான டாபிக் பார்த்துருக்கோம். கம்யூனிகேஷனில் நான் வெர்பல் கம்யூனிகேஷன், அதாவது அசைவுகளை பயன்படுத்தி வரக்கூடிய நெகட்டிவ் மோர்ஸ் அண்ட் பாசிட்டிவ் மோர்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கோம். ஸோ எல்லோரும் உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்கள் பேச்சை கேட்கணும், உங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டிக்கி ஐ கான்டாக்ட் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுங்கள், கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க.
ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எல்லோரையும் அப்ரோச் பண்ணுறதுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ.